Hi friends, welcome back to tummytimetamil. இன்னைக்கு நம்ம வீடியோல அஞ்சரப்பட்டி ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ்ல உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் தவறாம பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு அஞ்சரப்பட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு அஞ்சரப்பட்டி நான் எங்க வாங்குனேன்ங்கற ஷாப்பிங் vlog வீடியோ, ஷாப்பிங் ஹால் வீடியோ எல்லாமே உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போதுமே ஒரு பொருள் வாங்குனோம்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம், டிஷ் வாஷிங் பண்ணிடலாம். அஞ்சரப்பட்டி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நல்லா காய வச்சிடணும். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ஈரமாக இருந்தால் நம்மளோட பொருள் எல்லாமே சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். நல்லா வந்து நார்மலாக எப்போதும் நம்ம டிஷ் வாஷிங் பண்ணுற மாதிரி நான் டிஷ் வாஷிங் பண்ணிடுறேன். நம்ம நல்லா காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய சைஸ் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து சின்ன சைஸ் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம சின்ன சைஸில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த சின்ன சைஸ் அஞ்சல் டப்பால என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் அது மாதிரி பொருள் எல்லாமே நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த சின்ன அஞ்சரப்பட்டி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மயிலாப்பூரில் இருக்கிற ஒரு மினியேச்சர் ஷாப்பில் வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எப்போதுமே நம்ம அஞ்சரப்பட்டி யூஸ் பண்ணும்போது எப்போதுமே கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அஞ்சரப்பட்டியில் பார்த்தீங்கன்னா 7 டப்பா இருக்கும். இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போதுமே நம்ம அஞ்சரப்பட்டியில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் போது ஈஸியாக நம்மளோட சமையல் வேலை முடிஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 அஞ்சரப்பட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்றில் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னொன்று வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு இது மாதிரி தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 அஞ்சரப்பட்டி எடுத்தால் மட்டும் போதும், எனக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறனால நம்ம தனித்தனியாக பாக்ஸில் வச்சுருக்கும் போது நம்ம எல்லா பாக்ஸுமே பக்கத்தில் அடுக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கைப்போட்டு சமைக்கும் போது இது ஒரு டப்பா நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து எல்லா பொடிகளும் நம்ம வந்து எல்லா தாளிப்புகளும் ஒரே டைம்லேயே வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க, வாசி மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஸ்பூன் போட்டு எடுக்கும்போது கீழே வந்துட்டு செதறும். ஸோ அதனால் எப்போதுமே உங்களுக்கு வந்து சைஸில் மட்டும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். இந்த டப்பாவில் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கிறேன். வெந்தயம், ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, சோம்பு இதெல்லாமே நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன அஞ்சரப்பட்டியில். ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க யூஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பொருள்லாம் மாற்றி வச்சுப்பாங்க. அது அவங்க சௌரியத்தை பொறுத்து இருக்குது. நான் இப்படி தான் வந்துட்டு அஞ்சரப்பட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பொருள் எடுத்தாலே இப்போ நம்ம தாளிப்பு எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மேல் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டில் வந்துட்டு நான் வரமிளகாலாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்டோர் பண்ணிக்க வேணால், கொஞ்சம் மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் சின்ன ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் நான் மேலே வச்சுப்பேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் வேலை. நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு தாளிப்பு இல்லாமல் ரொம்ப பெரிய ஸ்பூனில் போட மாட்டோம், சின்ன ஸ்பூனில் தான் போடுவோம். அதனால தான் நான் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பெரிய அஞ்சரப்பட்டியில் ஸ்டோர் பண்ணலாம். இது நல்ல பெருசு, இருக்கிற சைஸு. இதுக்கு நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சில பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக மசாலா எடுப்போம், சில பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா எடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா தாராளமாக நல்ல பெரிய கிண்ணமாக இருக்குது பாருங்கள், குழியாக. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு நான் பேக்கெட்டில் தான் ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் இங்கே வாங்கிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே எனக்கு பால்கனியில் எனக்கு வெயில் அடிக்காது. ஸோ காய வைக்கிறதுக்கு என்னால் வெயில் அடிக்கிறதுனால என்னால் காய வைக்க முடியாது. எப்போதுமே வந்துட்டு சக்தி மசாலா இது மாதிரி தான் வாங்கிட்டுருக்கிறேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா 50 கிராம். ஸோ 50 கிராம் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து இதில் பத்துது. இப்போ ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது பக்கத்தில் இருக்க மசாலா வந்து மறுபடியும் கலந்துரும். ஸோ வந்து கரெக்டாக அந்த 50 கிராம் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரசப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்துட்டு மல்லித்தூள். ஸோ எனக்கு வந்து சமைக்கும் போது ஈஸியாக தெரியும் எந்தெந்த பவுடர் சொல்லிவிட்டு. கரெக்டாக 50 கிராம் பிடிக்குது. இதில் வந்துட்டு மிளகாத்தூள். நான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நான் வந்துட்டு அரைச்சிக்குவேன். இப்போ கறி குழம்பு இது மாதிரிலாம் வைக்கும்போது மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இது மாதிரி போட்டு நான் அரைச்சிப்பேன் ஃப்ரெஷ்ஷாகவே. அப்போ அவசரத்துக்கு நம்ம செய்யும்போது இது மாதிரி வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு எமர்ஜென்சி கண்டிப்பாக தேவைப்படும். அந்த டைம் வந்துட்டு இது மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த டப்பாவில் கரம் மசாலா.
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அஞ்சரைப்பட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிலவங்க வீட்டில் 3 அஞ்சரைப்பட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஏன் பார்த்தோன்னா இன்னொன்று இருக்குது, பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அப்படிலாம் சேர்த்து கூட வச்சுப்பாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் இவ்வளோ தான் வந்துட்டு மசாலா பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கிண்ணம் இருக்கனால உப்பு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மசாலா பவுடர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா சாம்பாரே தாளிக்கும் போது வந்துட்டு உப்பு அந்த டைமில் போடுவோம். அதனால் வந்துட்டு உப்பு நம்ம மறந்துட்டோம் இல்லை பக்கத்தில் இல்லைன்னா டபக்குன்னு இந்த அஞ்சரைப்பட்டியிலேருந்தே எடுத்து போட்டலாம். ஸோ அதனால தான் வந்து இதில் உப்பு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த டப்பாவில் என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மல்லித்தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா இதெல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். மேலே இருக்கிற மூடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எதுவுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணலை, ஜஸ்ட்டு ஸ்பூன் மட்டும் தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்து நல்லா ஏர்டைட் அஞ்சரைப்பட்டியாக இருக்கிறதா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்டோரேஜ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஏர் டைட்டாக இருக்கணும், இல்லைனா வந்து மசாலா ஸ்பைஸ் வாசம் நல்லா போயிடும். இந்த மாதிரி தான் நான் அஞ்சரைப்பட்டி வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.